ஒரு தேவ பிள்ளையின் பலன் என்ன தெரியுமா? தேவ சமூகம். சிக்லாகில் இருக்கிற குடும்பத்தினரை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். தாவீது அவனோடு இருக்கிற 600 பேரும் வந்து பார்க்கும்போது அங்க இல்லை. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். 1 சாமுவேல் 30 1-2 வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தன் மனைவிகள் குழந்தைகள் குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் சிறைப்பிடித்து போகப்பட்டவர்கள் என்றும் எல்லாரும் கண்டார்கள். அப்பொழுது அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 சொல்லப்பட்டிருக்கிற தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கூட இருக்கிற அத்தனை பேரும் கல்லை எடுத்து எரியறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது நடுவில் தான் தாவீது என்ன செய்கிறான் என்றால் ஏபோத்தை கொண்டு வா என்கிறான். அந்த ஆசாரியன் அந்த ஏபோத்தை தரித்து தான் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொடுப்பான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரங்களை போட்டு அதன் மேலே ஏபோத்தை தரித்து கொண்டு அதில் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் வார்த்தையை வாங்கி கொண்டு கொடுப்பான். இப்பொழுது ஏபோத்தை கொண்டு வா என்று தாவீது சொல்லுகிறான். இந்த இடத்துல அவன் 600 பேரையும் சால்வ் பண்ண போகல. நான் கிடையாதுப்பா, நான் இப்படி செய்யலை, நான் அப்படி செய்யலை. பொதுவாகவே நாம இருந்தால் நம்மளை 10 பேர் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா நாம முதல்ல போகிறது என்ன தெரியுமா? அந்த 10 பேர் வீட்லேயும் போய் சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 10 பேரையும் நம்ப பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தாவீது அறிந்து கொண்டான், எனக்கு தேவை பலன். ஆமென். அவர்களும் பலன் இழந்திருக்கிறார்கள், நானும் பலன் இழந்திருக்கிறேன். அவர்கள் பலப்பட்டு பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த இடத்துல நான் பலப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் தலைவர் தளர்ந்த அந்த குடும்பம் தளரும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க நல்ல நிலையில் இருப்பாங்க, அவங்கள சார்ந்த அந்த குடும்பம் இருக்கும். அவங்களுக்கு அந்த வேலை போயிட்டு அந்த குடும்பமே தளர்ந்துடும். கர்த்தர் சொன்னார் அல்லவா, மலைகள் விலகினாலும் மலை போல நம்பி இருக்கிறவங்க விலகுவாங்க. இந்த இடத்துல தாவீது புரிந்து கொண்டான், நான் தளரக்கூடாது. தளர்ச்சி வரும், சோர்வு வரும். ஆனா அது நிமித்தம் நான் முடங்கினால் எப்படி திருப்பி கொண்டு வருவது? அவன் ஏன் ஜீவனையும் தந்து தையும் பாராட்டி இந்த ஆவியை பராமரித்து காத்து கொண்டிருக்க காரணம் என்ன? இழந்து போன நஷ்டமடைந்த அத்தனையும் திரும்ப கொண்டு வர, திரும்ப பெற்று கொண்டு வர. ஆமே, நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லிவிட்டு, ஆமே, நான் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு கடைசி வரை தன் உத்தமத்தை விடவில்லை. மனைவி 2வது அதிகாரத்திலே சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. ஆமே, அந்த இடத்துல ஜீவனை விட்டிருந்த இழந்ததெல்லாம் எப்படி திரும்ப கொண்டு வர? இன்னும் ஏன் வாழ வைக்கிறார்? இன்னும் ஏன் ஆண்டவரை, என்னை ஆண்டவரை இதெல்லாம் பார்க்க வச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை எடுத்துட்டீங்க, நான் எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே. அப்ப இந்த இடத்துல பலப்பட வேண்டியது அவசியம். யோபு தன் நம்பிக்கை எல்லாம் அறிக்கை செய்கிறான். ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தாவீது எப்படி பலப்பட்டான் பாத்தீங்களா? ஏபோத்தை கொண்டு வா. என்ன அதன் அர்த்தம்? எனக்கு தேவ சமூகத்தில் இருக்கணும், எனக்கு தேவ சமூகத்தில் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் 600 பேர் வீட்டையும் போய் விசிட் பண்ண போகக்கூடிய டைம் கிடையாது. நான் ஒவ்வொருத்தரையா பார்த்து போய் சால்வ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. எனக்கு பலன் தேவை, எனக்கு திடன் தேவை, எனக்கு தைரியம் தேவை, எனக்கு நம்பிக்கை தேவை, எனக்கு தெளிவு தேவை. அது கிடைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம். ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். தேவ சமூகத்திலே ஒருவன் தரித்திருக்கும் போது அவனுக்குள் இருக்கிற கேள்விகள் எல்லாம் வெளியே வரும். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமுக்குள் இருந்த கேள்வி வெளியே வருகிறது, அடியனுக்கு என்ன தருவேன்? யோசபாத் யூத ஜனங்களில் அழைத்து கொண்டு தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் போது, ஆமென், 2 நாளாக 27 யோசபாத் கேட்கிறார், இதை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? கிதியோன்
கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை விசிட் பண்ணும்போது கிதியோன் கேட்கிறான், நீங்க எங்க கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஆமே. நமக்குள்ளே 1000 கேள்விகள். நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்மை சூழ்ந்திருக்கிற 600 பேரிடத்தில் இல்லை. எப்போது நம்மில் நினைவாயிருக்கிற கர்த்தரிடத்தில் இருக்கிறது. 600 பேர்ட்ட ஒரு ஆள்கிட்ட கூட போய் தாவீது நம்ம போலாமா, நமக்கு திரும்ப இது கிடைக்குமா கேட்கல. ஆண்டு சமூகத்தில் போய் உக்காந்துருந்து, ஆண்டவரே நான் பின்தொடர்வேனா, நான் அதை பிடிப்பானா ஆண்டவரே, எனக்கு கிடைக்குமா ஆண்டவரே. தேவ சமூகம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கர்த்தர் கிருபையாய் தருகிறார். ஒரு வாரத்துக்கு 168 மணிக்கூர். வாழ்க்கையில பலன் இல்லாம நிக்க முடியாது, நிக்காம தொடர முடியாது, தொடராம பிடிக்க முடியாது, பிடிக்காம திருப்பி கொண்டு வர முடியாது. இந்த புதிய வருடத்தின் முதல் வேளையில இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் திடன் கொள்ள வேண்டியது, பலப்பட வேண்டியது அவசியம். உங்களை முடங்க பண்ண உங்களை சூழ்ந்திருக்கிற 600 பேரையும் சத்துரு பயன்படுத்துவான். அந்த 600 பேர் யார் என்று வேதம் சொல்லுகிறது? கடன்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் தாவீது தலைவனானான். வாழ வழி இல்லாம அடுத்து என்ன செய்வது என்று அறியாதவர்கள் எல்லாம் இப்ப தாவீதின் இடத்தில் வருகிறார்கள். அவங்களால தாவீதுக்கு ஒரு நன்மையும் இல்லை என தெரிந்தும் அத்தனை பேரையும் தாவீது சேர்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்வுக்காக தாவீது பாடுபடுகிறான், போராடுகிறான். அவர்கள் தான் இப்பொழுது நன்மை செய்தவன. தாவீது சொல்லுவார்ல, எனக்கு விரோதமாக எழும்பினது என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான். அப்படி ஒரு நிலைமையில் இருந்தும் தாவீது எதுல உறுதியா இருக்கிறானா, நான் பலப்பட வேண்டியது அவசியம், நான் பலப்பட வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 30:8 கர்த்தர் சொல்லுகிறார், நீ திருப்பி கொள்வாய் என்று. 30:19 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவனுடைய குடும்பம் அதில் இருந்தது. ஆமே, குடும்பத்தின் உறவுகள் அதில் இருந்தார்கள். இந்த இடத்துல நான் தளர்ந்தால் இந்த குடும்பம் விழுந்து விடும், இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் நஷ்டமாகிவிடும். நான் விழக்கூடாது, நான் எழ வேண்டும், நான் திடப்பட வேண்டும். அதற்கு என்ன தாவீதை யாரு உன் பேச்சை கேட்க உன் கூட இருக்கிறவங்க கூட ரெடி கிடையாது. எல்லாருமே ஒன்னதான் குற்றவாளியா பார்க்கறாங்க, எல்லாருமே ஒன்னதான் தப்பா பார்க்கறாங்க. பல நேரத்தில் அப்படிதாங்க. ஆமே, அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் புயல் காற்று அடிக்கிறது, கப்பல்ல பயணிக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 28 ஒரு விரியன் பாம்பு பவுலை மட்டும் கடிக்குது. எல்லாரும் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். ஆமே, இன்னொருத்தங்களை ஈஸியா குற்றவாளியா பார்த்திடலாம், இன்னொருத்தங்களை ஈஸியா குற்றம் சுமத்திடலாம். பலர் குடும்பத்தில் அனுபவிக்கிற காரியங்கள். யாபேஸ் பிறக்கும் போதே தாயார் சொன்னாங்க, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று. நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளை பிறக்கும் போது என்ன சூழ்நிலை இருந்துச்சோ தெரியல, வேதனையின் சூழ்நிலை. பிறக்கும் போதே துக்கத்தோடு வந்து பிறந்த நேரத்தை பாரு, துக்கத்தோடு பெற்றேன். ஆனால் அவன் விடவில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறான். உம்முடைய கை என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்கிறான். வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றான். ஆமா, நாம் கேட்கிற காரியங்கள், நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்மை முடங்க பண்ணும். நாம முடங்கிட்டா நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்னாயிற்று?
குறுகி போயிட்டு எழும்ப முடியாது. எழும்ப முடியாம எப்படி நிக்க முடியும்? நிக்க முடியாம எப்படி தொடர முடியும்? தொடர முடியாம எப்படி பிடிக்க முடியும்? பிடிக்க முடியாம எப்படி சகலத்தையும் திருப்ப முடியும்?